ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசிக்கு வந்து மேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் வந்து இப்போது குரூப் 4 மற்றும் குரூப் 2 எக்ஸாம்ஸில் வந்து மேக்ஸு அண்ட் ரீசனிங் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ப்ளஸ்ஸு ஸ்கூல் புக்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸ்கூல் புக்ஸ் தான் நமக்கு ஃபஸ்ட்டு பேஸு. அதில் இருக்கிற எல்லா சம்ஸை போட்ட அப்புறம் நமக்கு வந்து இப்போ அட்வான்ஸ் லெவலில் வந்து கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட்லி வந்து யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே வந்து இந்த ஆர்எஸ் அகர்வால் புக் தான் வந்து மோஸ்ட்லி வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. இது இங்கிலீஷ்லேயும் இருக்குது, ப்ளஸ் இப்போ தமிழ் எடிஷனும் வந்து இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம நிறைய கொஷின்ஸ் வந்து இதில் போட்டு போட்டு பார்த்தோன்னா நம்ம எக்ஸாம்ஸில் வந்து டைம் கன்சப்ஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைம் வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. இப்போ வந்து இதில் இருக்க எல்லா கொஷின்ஸும் பார்க்கணுமா அப்படின்னா நமக்கு கிடையாது. இப்போ நமக்கு சிலபஸில் இருக்கிறத மட்டும் நம்ம குரூப் 4 இல்லை குரூப் 2 சிலபஸ்க்கு என்ன கவர் ஆகுதோ அந்த டாபிக்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். இதில் எக்ஸாம்பிள் சம்ஸும் இருக்குது, எக்ஸசைஸ் சம்ஸ் மாதிரியும் இருக்குது. நமக்கு எப்படி கொஷின்ஸ் போடணும் அப்படின்றத வந்து முன்னாடி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை சால்வ் பண்ணுறதுக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ரெஃபர் பண்ணிட்டு போனால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற சம்ஸ் தான் வந்து பேசிக்கு. ஃபஸ்ட்டு அந்த சம்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை தாண்டி கேட்குற கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி புக்ஸை ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த புக்கில் வந்து ஆப்டிடியூடுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து ஸ்கூல் புக்லேயே நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு இங்கே வந்து பார்க்கலாம். ஆனால் வந்து ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, சும்மா கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நமக்கு ரீசனிங் பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி புக்ஸை வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த புக் கிடச்சதுன்னா வாங்கியும் படிக்கலாம். ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது அண்ட் புக் ஷாப்ஸ்லேயும் இருக்கும். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் நம்ம டெலகிராமில் வந்து பிடிஎஃப் அமைச்சிருக்கோம். ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ரெண்டோடைய தமிழ் அண்ட் இங்கிலீஷ் விஷன் ரெண்டுமே இருக்குது. 4 பிடிஎஃப்பும் வந்து நம்மளோட சேனல் டெலகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆல்ரெடி வந்து தமிழ் அவுட் சோர்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதுக்கப்புறம் ஜிகேயோட அவுட் சோர்ஸும் வந்து எனக்காக நான் வந்து இது எல்லாமே தேடிட்டுருக்கேன். ஆக்சுவலி தேடுறதெல்லாம் உடனே வந்து நம்ம பிடிஎஃபாக வந்து நம்ம குரூப்பில் போட்டுடுறோம். ஸோ கண்டினியூஸாக நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரூப் 4 and 2 கிளியர் பண்ணிடுவோம். 2026 கண்டிப்பாக நம்ம வின் பண்ண போகிறோம். வின் பண்ணிட்டோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வின் பண்ணிடுவோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்ரேஷன். இது வரைக்கும் உங்கள்கிட்ட கேட்டதில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.